நெயில் பாலிஷ் போடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து ஹராம் ஆச்சே! உரிக்குமே எப்படி போடுறது? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களா நீங்க? அதே மாரி மருதாணி வச்சாலும், மெஹந்தி போட்டாலுமே அது ஸ்டே ரொம்ப நாள் இல்லாம அழிஞ்சிருது. திரும்பவும் ரீஅப்ளை பண்ற மாரி இருக்குன்னு கவலைப்படுற பெர்சனா இருக்கீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெயிலுக்கு வந்து லாங் ஸ்டேவா இருக்கணும். ஸ்டெயின் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். அந்த மாரி ஒரு நெயில் கோன் வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆளா இருக்கீங்களா? தேடிட்டு இருக்க ஆளா இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல எத பத்தின வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டால வந்து பர்சனலா டிஎம் பண்ணி கேட்டாங்க. "என்னங்கக்கா யூஸ் பண்றீங்க நெயிலுக்கு? ரொம்ப அழகா இருக்கு. அது எப்படி ரெடி பண்றீங்க? சேல் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. "இல்ல செல்ஃப் மேக் ஓன் யூஸ்மா" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து நான் டீட்டெயிலா ஒரு வீடியோவா உங்களுக்காகவே பண்றேன் அப்படின்னு ஆல்ரெடி அந்த சிஸ்டர்ட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே வந்து நான் வந்து ஷூட் பண்ணேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பவுல் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கரண்டில வந்துட்டு நீங்க எந்த மெஷர்மெண்ட்ல வந்து சுகர் எடுக்கிறீங்களோ, அதே மெஷர்மெண்ட்ல தான் நீங்க வந்து டீ தூள் எடுக்கணும். இதுக்கு மொத்தமே 2 இன்கிரீடியன்ட்ஸ் தாங்க. ஒண்ணு சுகரு, ஒண்ணு டீ தூள். இது 2 மட்டும் தான். சர்க்கரை எந்த ஸ்பூன்ல நம்ம எடுக்கிறோமோ, எந்த கப்ல எடுக்கிறோமோ, அதுல 1 பங்கு வந்து டீ தூள் எடுக்கணும். இந்த சர்க்கரை டீ தூளோட மெஷர்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கும்னா 2:1 அப்படின்ற ரேஷியோல இருக்குங்க. 2 கப்பு வந்து நீங்க வந்து சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னா, 1 கப் வந்து டீ தூள் எடுக்கணும். இதே இது 4 கப்பு வந்து நீங்க சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னா, 2 கப் வந்து டீ தூள் எடுக்கணும். 2:1 தான் இது கரெக்டான ரேஷியோ. நான் வந்து இன்னைக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து சுகரும், 1 ஸ்பூன் வந்து டீ தூள் எடுத்து இந்த மாரி மிக்ஸ் பண்ணி தனியா பவுல வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க வீட்ல வந்து இந்த நெயில் கோன் நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா, சும்மா எல்லா பாத்திரத்தையெல்லாம் நீங்க எடுத்து வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதனால ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து இதுக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைமும் நம்ம இதுக்குன்னு தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க என்ன கழுவுனாலும் இது ஒரு தடவ அடி பிடிச்சிருச்சு, கரையாயிருச்சு அப்படின்னா, நீங்க என்ன விளக்குனாலும் அது போகவே போகாது. இங்க பார்த்தீங்களா, இந்த டம்ளர்லாம் அப்படியே கரி பிடிச்ச மாரி தான் இருக்கு. ஆனா, இத நான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணாலும் இது இப்படியே தான் இருக்கும். அதனால ஒரு தடவ நம்ம ரெடி பண்ணிட்டு, இத இதுக்காகவே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நம்ம வேஸ்ட் இந்த செர்லாக் டின்னெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பால் டின்னு அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாரி ஒரு தூக்குச்சட்டி இதுக்கு வந்து மூடி வந்து மிஸ் ஆயிருச்சு. சரி, ஓகே, இது எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு நான் அதுக்காக இத வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத வச்சுக்கிட்டு, உள்ள ஒரு டம்ளரும் இதுக்காகவே நான் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்ப வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ரீயூஸ் வந்து இதுக்காகவே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாரி ஒரு ஒரு பாத்திரம் வச்சுட்டு, ஒரு டம்ளரோ இல்ல ஒரு சின்ன ஒரு பவுலோ ஏதோ ஒண்ணு சென்டர்ல அந்த பாத்திரத்துக்கு ஏத்த மாரி ஒரு பொருள் வந்து நீங்க உள்ள வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சுத்தி வந்து சென்டர்ல தான் அந்த பாத்திரம் வைக்கணும். அதாவது ஒரு பெரிய பாத்திரம், நடுவுல வந்து ஒரு பாத்திரம் வச்சு, சுத்தி வந்து உங்களுக்கு கேப் இருக்கிற மாரி நீங்க வச்சுக்கிட்டு, அந்த கேப்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சர்க்கரையும் டீ தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத வந்து அந்த கேப்ல ஃபுல்லா ஃபில் பண்ணணும். நடுவுல இருக்க அந்த டம்ளருக்குள்ள வந்து விழுந்துறக்கூடாது. இப்ப வந்து அந்த கேப்ல ஃபுல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சர்க்கரையும் டீ தூளும் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டேங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் இன்னைக்கு நான் பண்றேன். நீங்க வந்து கேஸ் ஸ்டவ்ல கூடயும் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட கேஸ் ஸ்டவ்ல வைக்கிறேன் அப்படின்னா, பர்னால் வந்து பெருசு. இந்த தூக்கு சட்டி இதில தானே நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து இது கரெக்ட்டா உட்கார மாட்டேங்குது. அதனால நான் வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாத்திரம் பெருசா இருக்கு அப்படின்னா, நார்மல் கேஸ் ஸ்டவ்லயே கூட பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மேலே வந்து இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணனையுமே நம்ம போட்டிருக்க டீ தூள் சர்க்கரையிலேருந்து புகை வர ஆரம்பிக்கும். பயப்பட வேணாம், என்ன இவ்வளோ புகை வருது அப்படின்னு தீஞ்ச ஸ்மெல்லு மாதிரி வரும். அது வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து என்ன பண்ணணும்னா, அந்த புகை ஃபுல்லாக நமக்கு வெளியில் போயிடக்கூடாது. எப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் கொஞ்சம் புகை வரதான் செய்யும். ஆனால் வந்து மோஸ்ட்லி அந்த புகை வந்து வெளியில் வராத அளவுக்கு நல்லா வந்து மேலே ஒரு மூடி போட்டு, அதுக்கு மேலே வந்து வெயிட்டுக்காக தண்ணி நல்லா, இதுதான் மெயினான மேட்ரு. தண்ணி வந்து நல்ல ஜில் தண்ணியா ஊத்தி வச்சிரணும். ஜில் தண்ணின்னா ஐஸ் வாட்டர் சொல்ல வரல. நார்மல் தண்ணியே நீங்க ஊத்தி வச்சுக்கலாம். ஆனா வந்து கீழ இருக்கிற ஹீட் ஏற ஏற மேல இருக்க தண்ணி வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சூடாகும். தண்ணி வந்து சூடாகக்கூடாது. தண்ணி சூடாற மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணிய வந்து நீங்க கொஞ்சம் மெத்தி கீழ ஊத்தி, திரும்ப கொஞ்சம் வந்து ஜில் தண்ணி வந்து அதில ஊத்திக்கிட்டே இருக்கணும். தண்ணி மட்டும் எப்பயுமே வந்து சூடாயிராம பார்த்துக்கோங்க. சூடு ஆகாம இருந்தா தான் கீழ ஹீட் ஆகி, அந்த ஹீட்டு போய் மேல அந்த தட்டுல பட்டு, அந்த தட்டுல உள்ள நீராவி ஃபுல்லா திரும்பவும் கிளாஸ்க்குள்ள போயிட்டு நமக்கு டெபாசிட் ஆகி, நம்மளுக்கு நெயில் கோட் லிக்யூட் வந்து நெறைய கிடைக்கும். நீங்க மேல இருக்க தண்ணி ஹீட் ஆகி, கீழே ஹீட்டா இருக்கு அப்படின்னா, அந்த அளவுக்கு உங்க ஹீட்னஸ் வந்து மேல தட்டுல போயிட்டு நீராவியா படர்ந்து, கீழ வந்து வாட்டர் டெபாசிட்
டெபாசிட் வந்து கலெக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தண்ணி வந்து மேலே இருக்கிற தண்ணியை ஒரு தடவை தொட்டு பாருங்கள். சூடாகுது அப்படின்னா, வெதுன்னு இருக்குது அப்படின்னா, அந்த தண்ணி கொஞ்சம் மெத்தி கீழே ஊற்றிட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஜில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி தண்ணியை சூடாக விடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இது வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு 10 நிமிஷம், அதிகபட்சம் 15 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிருங்க. இங்கே பார்த்தீங்களா, என் கையில் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இது 2 மாதத்துக்கு இது அப்படியே இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன். இப்போ நான் மருதாணி வச்சாலோ கோன் வச்சாலோ கூட அது கொஞ்ச நாள்லேயே வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ஆரஞ்சு கலரில் ஆகி நெயில் வளர வளர பாதி நகத்தில் இருக்கும், பாதி நகம் போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நெயில் கோன் வந்து 2 இன்க்ரீடியன்ஸ், ரெண்டுமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள். அதே மாதிரி முறிக்காது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்மளே. அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சேல் பண்ணுறவங்களுக்கு கூட இது, இப்போ நீங்கள் ஒரு நெயில் கோன் வந்து சேல் பண்ணால் கூட இப்போ மார்க்கெட்டில் எல்லா பக்கமுமே நெயில் கோன் சேலிங்கே நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். இது வந்து நான் எனக்கு மட்டும் என்னோடய செல்ஃப் யூஸுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குது. அந்தளவுக்கு நமக்கு டைம் இல்லை ரெடி பண்ணி வெளியில் சேல் பண்ணுற அளவுக்குலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். எப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா தெரியும். புகை நல்லா வந்துக்கிட்டு இருந்த புகை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிரும். புகை கம்மியாயிடுச்சுனாலே வந்து உள்ள ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து கறிக்கட்டை மாதிரி இருக்கும். இது நம்ம போட்டோம்ல அந்த டீ தூளும் அதுக்கப்புறம் சுகரும், அதுதாங்க இது. இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இது வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இது வேஸ்ட்டு தான். இது நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கிளாஸில் வந்து அந்த லிக்யூட் ஃபுல்லாக டெபாசிட் ஆகிருக்கு பார்த்துருக்கீங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா இது 2 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகவே போகாது. நம்ம தேவைப்படும் போது இதில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏர் போகாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ அதை நம்மளோட இஷ்டம் வச்சுட்டோம் அப்படின்னா அது கிடவே. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கொடுங்க. ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண இந்த நெயில் கோன் லிக்யூடை வச்சு எப்படி வந்து நெயில் கோன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை நெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்ட் பவுலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த லிக்யூட்லேருந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நம்மளுக்கு தேவையான அளவு. இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் 2 கைக்கும் வச்சுட்டு 2 காலுக்கும் வைப்பேன். அதாவது 2 கை நகங்களுக்கும் 2 கால் நகங்களுக்கும் வைப்பேன். அதனால் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு, இதுதான் மெயின். இப்போ வந்து இது லிக்யூடா இருக்குல்ல, இதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து இது லிக்யூடா இருக்கும்போது நெயிலில் வைக்கும்போது நிற்காது, அது வடிஞ்சு ஓடிடும். அதுக்காக வந்து ஒரு திக்னஸ்க்காக நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கு நான் ஆட் பண்ணுறது தான் மைதா மாவு. மைதா மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டுட்டு கூட வந்துட்டு 2 ஸ்பூன் லிக்யூடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லம்ஸ் எதுவும் இல்லாமல் கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்லலாம் கோன் ஃபில் பண்ணி போடுற பேப்பர்லாம் விற்கிது இல்லைங்க, அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலைங்க. நார்மலாக சின்ன வயசில் நம்ம தீக்குச்சி வச்சு தான் மருதாணியெல்லாம் வைப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு தீக்குச்சியை எடுத்துகிட்டு அழகாக இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நெயில்லையுமே ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மருதாணி கூட நம்ம இவ்வளோ ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியாது, திக்காக இருக்கும். இது வந்து ஒரு இதை நீங்கள் கலக்கும் போதே வந்து ரொம்ப கெட்டியாக கலக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதுவே கெட்டியாகிட்டே இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும், ஆனால் வடிஞ்சு ஊற்றாத அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் தீக்குச்சியில் எடுத்தே அழகாக சூப்பராக வச்சிடலாம். இல்லை என்கிட்ட தீக்குச்சி வேணாம், நான் கோன் ஃபில் பண்ணுற பேப்பரில் போட்டு நான் கட் பண்ணி அழகாக கோன் மாதிரி மெஹந்தி மாதிரி போட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் அழகாக 5 விரல்லையும் சூப்பராக வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ ஒரு கையில் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு கையிலையும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுவும் இல்லாமல் இது நான் நைட் டைம் நான் உங்களுக்காக நான் எடுத்துகிட்ருக்கேன்.
இதை வந்து முதல் நாள் நான் அப்ளை பண்ணி முடிச்சு நான் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் ப்ரிப்பரேஷன் பண்ண வீடியோவே நான் எடுத்து நான் எடிட் பண்ணி தான் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓவர் நைட் நம்ம அப்படியே கையை விட்டுறணும். எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு போய் ஜாலியாக தூங்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வச்சதுக்கப்புறம். நம்ம சின்ன வயசுலலாம் மெஹந்தி வச்சா என்ன பண்ணுவோம், நைட் வச்சுட்டு தூங்குவோம், காலையில் இருந்துச்சா நல்லா செவந்துரும். அதே மாதிரி டெக்னிக் தான். இப்போ சில பக்கம்லாம் நெயில் கோன் வந்து நான் வெளியில் வாங்கி நெயில் கோன் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட்டு நாள் ஒரு தடவை அப்ளை பண்ணணும், செகண்ட் நாள் ஒரு தடவை அப்ளை பண்ணணும், அப்ளை ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணால் தான் அது ஸ்டே நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸ்டெயின் சூப்பராக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லி நானும் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணேன். பட் இது நான் ரெடி பண்ணதுல இருந்து ஒரே ஒரு தடவை தாங்க அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணா 2 மாசத்துக்குனாலும் ஸ்டே சூப்பரா இருக்கும். ஸ்டெயின் வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல மறக்காம வந்து சொல்லுங்க. நிஜமாவே செம்மையா இருக்கும். இப்ப நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன்னா, இத நான் அப்படியே விட்டுட்டு நான் மார்னிங் வந்துட்டு நான் உங்களுக்கு எந்திரிச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க 2 கையிலயும் அப்ளை பண்ணி முடிச்சு, இது மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. இது வந்து ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு நேரடியா வந்து இப்ப மருதாணி வச்சாலுமே கழுவக்கூடாது. கை போயிட்டு தண்ணி ஊத்தி கழுவவே கூடாது. அதே மாரி தான் இதுவுமே. நெயில் கோன் நீங்க நேரடியா தண்ணீல போயிட்டு கழுவக்கூடாது. ஒரு கிளாத்தோ, டிஷ்யூவோ ஏதோ ஒண்ணு எடுத்து இந்த மாரி வந்து ஸ்வைப் பண்ணி மட்டும் எடுங்க. ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா, அழகா அதில மேல இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துரும். இந்த மாரி தான் இப்ப நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்களேன், ஸ்டெயின் வந்து எவ்வளோ அழகா, எவ்வளோ மெரூன் கலர்ல டார்க்கா பிடிச்சிருக்குன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது போக போக இன்னும் நல்லா திக்கா தான் கலர் குடுக்கும். சூப்பரா இருக்கும். அப்புறம் இன்னும் நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து டீ தூளுங்க. டீ தூள் வந்து நல்ல குவாலிட்டியான டீ தூள் யூஸ் பண்ணுங்க. அதாவது சாயம் இறங்காத டீ தூள் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டெயின் வந்து இருக்காது. கலர் வந்து குடுக்காது. அப்ப ஆரஞ்சு கலர்ல டல் கலர்ல தான் இருக்கும். டீ தூள் நல்ல குவாலிட்டியான டீ தூள் யூஸ் பண்றீங்க. அதாவது டீ டீ போடும்போதே பார்த்தீங்கன்னா, டிகாஷன் நல்லா டார்க்கா இறங்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி டீ தூள் இதுக்கு யூஸ் பண்ணும்போது, ஸ்டெயின் வந்து நல்ல கலர் வந்து சூப்பரா நல்லா டார்க்கா வந்து உங்களுக்கு பிடிக்கும். இது கூட ஒரு டிப்ஸ் தான். சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் நெனப்பாங்க, டீ தூள் நான் நெறைய போடுறேன். ஆனா எனக்கு கலரே வரல அப்டின்னா, குவாலிட்டி சரியில்லாத டீ தூள் போடுறது. நல்ல டீ தூள், நல்ல டிகாஷன் நல்ல டார்க்கா இறங்குற டீ தூள் மாரி சூஸ் பண்ணி நீங்க இந்த நெயில் கோனுக்கு நீங்க போட்டு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஸ்டெயின் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். லாங் லாஸ்டிங்காவே இருக்கும். இப்ப நான் இன்னொரு கையிலயுமே நான் தொடச்சுக்கிறேன். தொடச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கைய ஃபுல்லா காமிக்கிறேன் பாருங்களேன். சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. பை.